நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பேட் ஹேபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பாயிண்ட்டை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னொன்று பாயிண்ட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த கேப்பில் வந்து சைலண்ட் விடுறதே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த கேப்பில் வந்து நம்ம சைலண்ட்டை விட்டுட்டோம் அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த கேப்பில் வந்து ஃபில்லர் வேர்ட்ஸால் ஃபில் பண்ணிடுறோம். கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் சைலன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டூல். ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடிச்சதுக்கப்புறம் 2வது பாயிண்ட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைமு கிடைக்கும் யோசிக்கிறதுக்கு அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஆடியன்ஸுக்கும் கொஞ்சம் டைமு கிடைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குமே. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஸ்பீச் கொடுக்குறீங்க, அதில் ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபினிஷ் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போக போகிறீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுங்கள் ஃபார் 2 seconds அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். இது பண்ணுறதுனால நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் கிளாரிட்டியோட சொல்வீங்க, வித் கான்ஃபிடென்ட்டோட. அண்ட் ஆட்களுக்குமே நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட ஸ்பீக்கிங் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.